இப்ப விஜயுடைய வேட்புமனுவுல தான் இவ்வளவு குளறுபடி இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய வேட்பாளர்கள் பல்வேறுடைய வேட்புமனுக்கள் மீதும் இது போன்ற நடவடிக்கைகள் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல, இப்போ தாவேகா வேட்பாளர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. பண மோசடியில இருந்து, பாலியல் வழக்குல இருந்து, கஞ்சா வழக்குல இருந்து நிறைய மோசடி புகார்கள் ஒவ்வொரு வேட்பாளர்கள் மீதும் வருது. எப்படி பார்க்குறீங்க இத? மேட்டுப்பாளையத்துல ஒரு வேட்பாளர் இந்த சுனில் ஆனந்த் என்னையே ஏமாற்றியவர். என்னையே ஏமாற்றியவர், நானே அதுக்கான மிகப்பெரிய சாட்சி. சுனில் ஆனந்த் வந்து சென்னையில் இருந்தாரு. அவருடைய ஒய்ஃப் பாரதின்னு சொல்லக்கூடிய அவர் 2வது மனைவி சென்னையில வந்து நம்ம கலைவாணர் அரங்கம் ஆப்போசிட்ல இருக்கிற ஜோஷி பில்டிங்ல தான் அவர் அந்த அபார்ட்மெண்ட்ஸ் தான் இருந்தாரு. நானே அவர் என்ன நேர்ல போய் பார்த்தேன். என்னையே ஏமாற்றியவர். எந்த விஷயம் நான் சொல்ல விரும்பல. அந்த விஷயத்துல இது நடந்து 17 வருஷம் ஆச்சு. அப்பமே அவர் என்ன ஏமாற்றியவர், நானே அதுக்கு சாட்சி. சுனில் ஆனந்த்ங்கிற யாரு வந்து மிகப்பெரிய ஏமாற்று பேர் வழி. உண்மை சொல்ல போனா அதற்கு அவர் சொன்ன பேரை சொன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஒப்பீனியன் தமிழே அருண்டரும் என்னை எப்படி ஏமாத்தினாருன்னு. கவர்னர் பேரை சொல்லி ஏமாத்தினார். கவர்னர் பேரை சொல்லி, கவர்னர் கூட நெருக்கமாக சொல்லி அவருடைய வேட்பாளர் பார்த்து அசந்துட்டேன் 2 நிமிஷம். அந்த மாதிரி பட்ட ஆள் சுனில் ஆனந்த். அதே மாதிரி நீங்க சொன்ன வேட்பாளர்கள் அந்த காண்டிபன் ஆகட்டும், கஞ்சா வழக்குல சமீபத்துல ரிலீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு 100க்கு மேல வேட்பாளர் அக்யூஸ்ட 100 பேருக்கு மேல வேட்பாளரா கடை இறக்கி இருக்காரு. RSSல இருந்தவங்க, RSS வெளியே வந்தவங்க, சாதி வாரியா மேடையில மிக பகிரங்கமா கொலை மிரட்டல் விட்டவங்க, சாதி வாரியா மிக மோசமான விஷயத்த பண்ணிட்டு இருந்தவங்க, இவர்களை எல்லாம் மேடையில அலங்கரிச்சிருக்காரு. ஆனா தனக்காக கரூர்ல 41 பேர் செத்தானே, அதுல இருந்து ஒரு குடும்பத்துல வேட்பாளர் வரல. அந்த 41 குடும்பத்துல இருந்து ஒரே ஒரு அண்ணனோ தம்பியோ அப்பாவோ சித்தப்பாவோ மாமனோ மச்சனோ வேட்பாளரா வரல. திருச்சியில செத்தானே, அவன் குடும்பத்துக்கு வேட்பாளர் கொடுக்கல. கொடிக்கம்பம் ஒரு கார் மேல விழுந்துச்சு, இன்னோவா கார் மேல. அந்த இன்னோவா கார் ஓனருக்கு வேட்பாளர் கொடுக்கல. இவர் போகும்போதெல்லாம் பின்னாடி ஓடுறானுங்களே, வேனை பிடிச்சி தொங்குறானுங்களே, செல்ஃபி எடுக்கிறானுங்களே, சைடுல உடஞ்சு வண்டி உடைஞ்சு கால் முடிச்சிருக்கானுங்களே, யாருக்கும் வேட்பாளர் கொடுக்கல. கொடுத்தது எல்லாம் 62 பேரு மாட்டு கட்சியில வந்தவங்க. திமுக இருந்து போனவங்க, அதிமுக இருந்து போனவங்க, விசிக இருந்து போனவங்க, நாம் தமிழ்ல இருந்து போனவங்க, இவங்கள வேட்பாளர் கொடுத்திருக்காரு. 100 பேருக்கு மேல அக்யூஸ். இதுல மொத்தமா 150 கிட்ட இது பண்ணீங்கன்னா, தாவேகால இவருக்காக ரசிகர் மன்றத்துல இவர் பரப்பப்படும் விளியகம், குருதியகம், படிப்பகம் இதெல்லாம் வச்சு நடத்தி விஜய் என்கிற ஆளை வந்து கட்சி துவங்குற அளவு கொண்டு வந்து கடத்தின ஆட்கள் யாருக்கு வேட்பாளர் கொடுத்திருக்காரு? இவருடைய படங்களை, ஓடாத படங்களை, உருப்படாத படங்களை மிகப்பெரிய பிரபலமாக்கி அந்த தியேட்டர்ல தவமா கிடந்து ஸ்டாரை கட்டி, கொடியை கட்டி, உள்ள பட்டாசு வெடிச்சு, பேப்பரை கிழிச்சு போட்டு, விசில் அடிச்சு ஆடி பாடின எந்த இவருக்கு வேட்பாளர் கொடுத்திருக்காரு? அப்ப இதுல இருந்து அந்த 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 தம்பி தாய்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க ஒரு தனி மனித துதி பாடலாம், அவரை உங்களுக்கு ஒரு குலதெய்வமாவே நீங்க வச்சுக்கலாம். எங்களுக்கு அதுல எந்த இதுவும் இல்லை. அது பண்ணுங்க, நீங்க என்ன வேணாலும் அவர் நடிகரா பண்ணிக்கங்க. அவர் ஒரு நடிகரா உங்க வீட்டுல போட்டோ போட்டு பூஜை போட்டு கொண்டாடுங்க. அவரை நீங்க அண்ணனா, தம்பியா, கணவரா, எதை வேணாலும் நீங்க பாத்துக்கீங்க. அதை பத்தி நாங்க ஒண்ணும் சொல்லல. பட் ஒரு கட்சி தலைவர் ஆன பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் அவர் கொடுத்தாரா? உங்களுக்கு கட்சி பொறுப்புல போடுறதுல காசு வாங்கினாருன்னு பேச்சு வந்துச்சு. இந்த தேர்தல்ல எனக்கு தெரிஞ்சு சீட்டுக்கு 5 கோடி ரூபாய் பேரம்னு வெளிப்படையா பேசப்பட்டுச்சு. 5 கோடி ரூபாய் கொடுத்தாதான் சீட்டு கிடைக்குங்கிற விஷயத்த அதனாலதான் இந்த மாதிரி அக்யூஸ்ல உள்ள போயிருக்காங்க. கஞ்சா விற்கிறவரும், பாலியல் இதுக்கும் சாதி சங்க தலைவரும், பாஜக இருந்தவரும், RSS உள்ளவங்களும் எப்படி உள்ள போவாங்க? 5 கோடி ரூபாய் அவங்களால பினான்ஸ் பண்ண முடிஞ்சது, கொடுக்க முடிஞ்சது காரணத்துக்காக தானே போனாங்க. அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சுதானே உங்க தலைவர் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு என்ன ஸ்டேட்டுக்கு விசில் அடிச்சா வேட்டா ஏதோ பேசிட்டு இருக்க வசனம் பேசிட்டு இருக்காரு. இந்த வசனம் பேசின ஆளு தொடர்ந்து காப்பி படங்களையே எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு காலத்துல வந்து தெலுங்கு படம் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் காப்பி படம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த காப்பி படங்களுக்கெல்லாம்
ஒவ்வொரு தியேட்டரா, ஒவ்வொரு கிராமங்களா, ஒவ்வொரு சிற்றூரா கொண்டாடின ரசிகர்களுக்கு இந்த 234 தொகுதியில எத்தனை தொகுதியை கொடுத்திருக்காரு? இத கூடுதலாக மட்டும் இந்த ரசிகர்கள் யோசிச்சா போதும். அப்போ இந்த ரசிகர்கள் என்ன யோசிக்கணும்னா, உங்களுக்கான தலைவரா இவர் இல்ல, உங்களுக்குள்ள ஒரு தலைவரையும் இவரு உருவாக்க முயலல. யாரோ ஒருத்தரை கூட்டு வந்துட்டு இவனுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு நிர்பந்திக்கிறார். யாரோ வெளியில இருந்து கூட்டு வந்துட்டு உங்களுக்கு தொடர்பே இல்லாம உங்களுடைய குழுவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம ஒருத்தரை உங்களுக்கு தலைவனா மாற்ற பாக்குறாரு, உங்களுக்கு பிரதிநிதியா மாற்ற பாக்குறாரு. அந்த பிரதிநிதி நாளைக்கு விஜய்க்காக இருக்க மாட்டான், அவன் சாதிக்காக இருப்பான், அவனோட மதத்துக்காக இருப்பான், அவன் முன்னாடி இருந்த சங்கத்துக்காக இருப்பான், அவன் முன்னாடி இருந்த இதுக்காக தான் இருப்பான். உங்களுக்காக அவன் இருப்பானாங்கிற விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல இப்பவுமே மறுபடியும் அந்த வேட்பாளர் பட்டியல்ல மாற்றம் வரலாம். ஏன்னா மற்ற கட்சியில சீட் கிடைக்காதவங்க எல்லாம் இப்ப விஜய் அணுகி இருப்பதாகவும் அவங்களுக்கு அந்த பதவியை வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் செய்தியில பரவுது. இன்னொரு விஷயம், தாவேகாவுடைய மாவட்ட செயலரே, சேலம் மாவட்ட செயலர் அவர் தொகுதியில ஓட்டு கேட்க போகும்போது சொந்த ரசிகர்களே இவர் ஜனநாயகம் படத்துக்கு பிளாக்ல அதிகமா டிக்கெட் வித்தவர், இவர் எப்படி எங்க ஊருக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களே விரட்டி இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவினாசி தொகுதியுடைய வேட்பாளர் வேட்புமனுவே மறந்து வச்சுட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்கிறார். கூடுதலாக ஒரு வேட்பாளர் தேர்தலுக்கு முன்பே கைதாவாரா அப்படின்ற கேள்வி வருது. வாணியம்பாடி தொகுதியுடைய வேட்பாளர் அவர் ஜிஎஸ்டி சம்மன் 4 முறை அனுப்பியும் ஆஜராகவில்லை. அவர் கிட்டத்தட்ட 160 நிறுவனங்களை போலியாக உருவாக்கி 600 கோடி ரூபாய் வரைக்கும் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இப்படியான குற்றப்பின்னணி எப்படி பார்க்கிறீங்க? தேர்தலுக்கு முன்பே தாவேகா வேட்பாளர்கள் கைதாகலாமா? இல்லையா சார், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சி தேர்தல் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு விருப்ப மனு கொடுப்பாங்க. விருப்ப மனு ஒண்ணு கொடுத்து அந்த விருப்ப மனுவை வாங்கிட்டு போய் அதுக்குன்னு சில வழிமுறைகள் ஃபில் பண்றதுக்கு இருக்கு. அந்த வழிமுறைகள்ல அந்த உண்மை சொல்ல போனா திமுகவுடைய விருப்ப மனுல உங்க மேல ஏதாவது வழக்கு இருக்கா, வழக்கு நிலுவையில இருக்கா, அதனுடைய விபரம் என்ன சொல்லிட்டு காலமே செப்பரேட்டா உண்டு. அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு உங்களுடைய பேக்ரவுண்ட் செக் நடக்கும். நீங்க நீங்க பாட்டு விருப்ப மனு கொடுத்துட்டு போயிட முடியாது ஜாலியா காசை கட்டிட்டு. உங்க பேக்ரவுண்ட் செக் நடக்கும். உங்க பேக்ரவுண்ட் நீங்க யாரு என்ன ஏதுன்னு உங்களை விவரம் கண்டறிஞ்ச பிறகு நேர்காணல் நடக்கும். நேர்காணல்ல ஒரு தலைவர் நேரடியாக பார்ப்பார். இது திமுக மட்டும் அதிமுக நடக்கும். விசிகால அண்ணன் தொல் திருமாவளவன் நேர்காணல ஆன்லைன்ல நடத்தினார். இங்க 50,000 வேட்புமனு வாங்கிட்டு போனாங்கல்ல, 50,000 விருப்ப மனுல எத்தனை திரும்ப வந்து சொன்னாங்களா? எத்தனை பேர் திருப்பி கட்டினாங்கன்னு சொன்னாங்களா? எந்தெந்த மாவட்டத்துக்கு எங்க எத்தனை பேர் நேர்காணல் நடத்தினாங்கன்னு சொன்னாங்களா? அந்த நேர்காணல்ல கலந்து கொண்டவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு, இவருக்கு கலந்து கொண்டா இவருக்கு தான் சீட்டு சொன்னாங்களா? எதுவும் எல்லாமே ஒரு மாயாவி உலகம் மாதிரி. அது வேட்பாளர் அறிவிக்கும் போது முதல் நாள் கட்சியில சேர்ந்தவருக்கெல்லாம் வேட்பாளர் சீட் கொடுத்திருக்கிறார். அப்போ அவரு விருப்பமனே கொடுத்திருக்க மாட்டாரு. அப்படித்தானே? விருப்பமனே கொடுத்திருக்க மாட்டாரு, நேர்காணலுக்கும் போயிருக்க மாட்டாரு. விஜய்னா யாருன்னு தெரிஞ்சிருக்காது, கட்சினா என்னன்னு தெரியாது, கொள்கை எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவரு தான் உள்ள போறாரு, அடுத்த நாள் சீட்டு வாங்கினாரு. அதனாலதான் வீடு புகுந்து போய் கத்தி காமிச்சு சீட்டை வாங்கின மரிய வில்சனும் வாணியம்பாடியில 160 ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சு இவ்வளவு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்த அந்த இவரும் நான் சொன்ன சுனில் ஆனந்தும் இவங்க எல்லாம் சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. காரணம், இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு பணம் மட்டும்தான் தேவை. பணத்திற்காக மட்டும்தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு திருச்சியில பேசும்போது கூட 100% தூய ஆட்சியை தாவேகா கொடுக்கும் அப்படின்றாரு. இதுதான் இப்போ அங்கதான் வந்தேன். இப்போ நீங்க மத்தவங்க எல்லாம் தீய சக்தி, திமுக தீய சக்தி சொல்றீங்க, சரி ஓகே ரைட். நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இவ்வளவு கொடூரமான விஷயங்களை மாய சக்தியை சுத்திட்டு இருந்தாக்கா, உங்களுடைய கட்சியே ஒரு மாய தேசத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க எதுலயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. உங்க வேட்பாளர் தேர்வுல கூட வெளிப்படைத்தன்மை இல்லை. மக்களுக்கு அப்பட்டமா தெரியுது, எல்லாருமே அக்யூஸ்டு. இப்போ உண்மை சொல்ல போனா விஜயோட இது பிரகாரம் கொஞ்ச நாள்ல கழிச்சா விஜயோட வழக்கெல்லாம் வந்துடும். அவரும்
இப்போ அக்யூஸ் லிஸ்ட்ல வந்து எல்லாரும் சேரும் போது உங்க கட்சியே அக்யூஸ் கட்சி ஆக போகுது. இந்த நிலைமையில மக்களுக்கு உங்க மேல எப்படி ஒரு நம்பகத்தன்மை வரும்? இதுல எப்படி நீங்க மத்தவங்க தீய சக்தி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? மத்தவங்க மேல இவ்வளவு பழிய போடுறீங்க? வெக்கமாவே இல்லையான்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சமா வெக்கம் இருக்காதா? அதாவது இன்னொன்னு சொல்றேனே, இவ்வளவு குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க யாசிர். நான் வெளிப்படையாவே நானே ஒரு சாட்சின்னு சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சா ஒரு கட்சி தலைமை என்ன செய்யணும்? இன்னைக்கு அவங்களெல்லாம் நீக்கி இருக்கணுங்க. அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கணும், அப்படிதானே? இந்த மாதிரி வந்திருக்கு, எங்களுக்கு புகார் வந்திருக்கு, அவங்கள பத்தி நாங்க வந்து பேக்ரவுண்ட் செக் பண்றோம், அதுவரை அவங்க வேட்பாளர் இல்லை. இல்ல ஏன் சொல்றேன்னா, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், மணி 9:50 ஆகுது. இப்போ அவங்க வந்து இதுல இருப்பாங்க பிரச்சாரத்துல. நாம யாரெல்லாம் பேசிட்டு இருக்கோமோ, யாரு மேலாம் வழக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமோ, யாரெல்லாம் வரி ஏய்ப்பு செய்தாங்க, ஏமாற்றினாங்க, கஞ்சா கடத்தினாங்க, பாலியல் இது பண்ணி கேஸ், அவங்க எல்லாம் இப்போ பரப்புரையில இருந்துட்டு இருப்பாங்க விஜய்க்காக, சின்ன விசில் அடிச்சுக்கிட்டு. நாம இங்க பேசிட்டு இருக்கோம் அவங்கள பத்தி. அத பத்தி அக்கௌண்டபிலிட்டியே இல்ல. மக்களை போய் நேர்ல போய் சந்திக்கிறாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.